வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட வீடு, உள்ளே நடந்த மோசமான செயல், தென்னிலங்கையிலிருந்து அழைத்து வரப்பட்ட இளம் பெண்கள், வெளியான தகவல். டக்ளஸ் தேவானந்தாவை மக்கள் எதிர்பார்க்கிறார்களாம். பிணையில் விடுதலை செய்த உடனேயே பௌத்த தேரர்களை சந்தித்த சம்பவம், இவர் ஒரு சர்வதேச குற்றவாளி, வெளியிடப்பட்ட தகவல்கள். 40 ஆண்டுகளுக்கு பின் இலங்கைக்கு கிடைத்த பெருமளவு பணம், வெளியான தகவல். இலங்கையை பேரன்பு கொண்டு நேசிக்கும் முக்கியஸ்தர்கள். யாழில் சுவாசிக்க முடியாமல் தவித்த 23 வயது இளம் பெண்ணுக்கு நேர்ந்த கதி, வெளியான அதிர்ச்சி தகவல். சோகத்தில் குடும்பத்தினர். ரணிலுக்கு எதிரான விசாரணையில் திடீர் திருப்பம், பிளவுபட்ட அரச தரப்பு, வெளியான தகவல். காலநிலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம், அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை, எங்கெங்கு தெரியுமா, வெளியான தகவல். பிரதமர் ஹரோனியின் பதவி குறித்து கிளம்பிய எதிர்ப்புகள், வெளியான அரசாங்கத்தின் நிலைப்பாடு. நாட்டில் மீண்டும் வாகன இறக்குமதி தடையா, சற்று முன் வெளியான உண்மை தகவல். நடந்தது இதுதான். யாழில் ஜனாதிபதி அனுரவுடன் தைப்பொங்கல் நிகழ்வு, தைப்பொங்கலுக்கு யாழ்ப்பாணம் பெறும் முதல் ஜனாதிபதியாக அனுர, வெளியான நிகழ்வுகளின் பட்டியல். இலங்கை தமிழர்களின் உரிமை பறிபோகும் அபாயம், திடீரென தமிழ் மக்கள் மீது வந்த கரிசனை, மோடிக்கு இந்திய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் ஒருவருக்கு சொந்தமான யாழ்ப்பாணத்தில் உள்ள சொகுசு வீட்டை வாடகைக்கு பெற்று அதனை அநாகரிக செயற்பாடுகளுக்காக பயன்படுத்திய நபர் உள்ளிட்ட 4 கோப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி பகுதியில் வெளிநாட்டில் வசிக்கும் நபர் ஒருவர் சொகுசான வீடு ஒன்றை கட்டி அதனை கிளிநொச்சியை சேர்ந்த ஒருவருக்கு வாடகைக்கு வழங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த வீட்டிற்கு பெண்கள் மற்றும் ஆண்கள் என பலர் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கார்கள் மூலம் அடிக்கடி வந்து செல்வதை அயலவர்கள் அவதானித்துள்ளனர். இதனையடுத்து அந்த வீட்டில் தவறான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றனர் என சந்தேகித்த அவர்கள் வெளிநாட்டில் உள்ள வீட்டின் உரிமையாளருக்கு இது தொடர்பில் அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையில் இந்த விடயம் கோப்பாய் காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கோப்பாய் காவல்துறையினர் குறித்த வீட்டை தங்களது கண்காணிப்புக்குள் கொண்டு வந்து சில நாட்களாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துள்ளனர். அதன் பின்னர் அந்த வீட்டை முற்றுகையிட்டு சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். வீட்டினுள் மேற்கொண்ட சோதனைகளின் போது தென்னிலங்கையிலிருந்து அநாகரிக நடவடிக்கைகளுக்காக அழைத்து வரப்பட்டிருந்த 3 பெண்கள் மற்றும் வீட்டை வாடகைக்கு பெற்றிருந்த நபர் ஆகிய 4 காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளம்பெண் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் ரவீனா என்ற 23 வயதுடைய இளம்பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த இளம்பெண் கடந்த 31ஆம் திகதி சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 1ஆம் திகதி காலை கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன் பின்னர் மேலதிக சிகிச்சை வழங்கும் நோக்கில் 3ஆம் திகதி அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இருப்பினும் அங்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகளுக்கு மத்தியில் குறித்த இளம்பெண் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து உயிரிழந்த இளம்பெண்ணின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தைப்பொங்கல் தினமான எதிர்வரும் 15ஆம் திகதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்திற்கு வரும் ஜனாதிபதி 15ஆம் திகதி பிற்பகல் 2 மணியளவில் வேளனை தெற்கு ஸ்ரீ சுப்பிரமணியம் சுவாமி கோவில் முற்றலில் நடைபெறும் பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலய முற்றலில் மாலை 4 மணியளவில் நடைபெறும் பொங்கல் நிகழ்விலும் அவர் பங்கேற்க உள்ளார்.
இதனைத் தொடர்ந்து மறுநாள் 16ஆம் தேதி காலை 9 மணியளவில் மீசாலை ஆரம்ப பாடசாலையில் வீட்டு திட்ட பணியாளர்களுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார். அதன்பின் அதே நாளில் பிற்பகல் 2 மணியளவில் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் முழு நாடும் ஒன்றாக என்ற போதைப்பொருள் ஒழிப்புக்கான தேசிய செயற்பாடு நிகழ்விலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வாகன இறக்குமதி மீது மீண்டும் தடை விதிக்கப்படும் என உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரவியதன் காரணமாக கடந்த ஆண்டு வாகன இறக்குமதி எதிர்பார்த்த இலக்கை விடவும் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு இலங்கையில் வாகன இறக்குமதி எதிர்பார்த்த அளவை விட அதிகரித்ததன் காரணமாக நாட்டின் வெளிநாட்டு நாணய நிலை மற்றும் பொருளாதாரத்துறையில் அழுத்தம் ஏற்பட்டதாக கூறினார். வாகன இறக்குமதி மீதான தடைகள் மீண்டும் அமுல்படுத்தப்படும் என உண்மையற்ற தகவல்கள் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரவியதும் மக்கள் அவசரமாக வாகனங்களை இறக்குமதி செய்ய முயன்றதும் இந்த நிலைக்கு காரணமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் டிட்வா சூறாவளி தாக்கத்திற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார கணிப்புகளின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டின் பணவீக்கம் படிப்படியாக உயர்வடைந்து ஆண்டின் 2ஆம் பாதியில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை எட்டும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்டதன் காரணமாக எதிர்காலத்தில் பணவீக்கம் உயர்வடையும் அபாயமும் குறையும் சாத்தியமும் ஒரே நேரத்தில் காணப்படுகின்றன என்றும் அதனால் பொருளாதார நிலவரத்தில் உறுதியற்ற நிலை உருவாகலாம் என்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஆண்டு 3,10,000க்கும் அதிகமான இலங்கையர்கள் வெளிநாடுகளுக்கு தொழில் வாய்ப்புக்காக பயணம் செய்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அந்த வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து நாட்டிற்கு அனுப்பப்பட்ட பணத்தின் மொத்த பெறுமதி 8.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருப்பதாகவும் பணியகம் அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 40 ஆண்டுகளில் பதிவான அதிகபட்ச பணம் அனுப்புதல் தொகை இதுவாகும் என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த பணம் அனுப்புதல் தொகை 22.08% வளர்ச்சியை காட்டுவதாகவும் அந்த பணியகம் தெரிவித்துள்ளது. ஏபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா வெறும் ஆயுத மோசடி சம்பவத்துடன் மட்டும் தொடர்புடைய சாதாரண குற்றவாளி அல்ல என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் அரசு இயந்திரத்துடன் இணைந்து ஒட்டுக்குழுவாக செயற்பட்டு தமிழர்களுக்கு எதிரான நூற்றுக்கணக்கான கொலைகள், கடத்தல்கள், காணாமலாக்கல்கள் மற்றும் வன்புணர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஸ்ரீலங்காவின் முக்கியமான குற்றவாளிகளில் ஒருவராக கருதப்படுவதாகவும் சட்டத்தரணி சுகாஸ் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், டக்ளஸ் தேவானந்தா என்பவர் சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டியவர் என்றும் உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாட்டுகளிலும் கொலை உள்ளிட்ட கடுமையான குற்றங்களை செய்ததாக கூறப்படும் ஒரு சர்வதேச குற்றவாளி என்றும் தெரிவித்துள்ளார். இது இப்படி இருக்க டக்ளஸ் தேவானந்தாவின் அரசியல் செயற்பாடுகளை தொடர்ந்து நாட்டு மக்கள் எதிர்பார்த்து வருவதாக கொழும்பு கங்காராம விகாராதிபதி கலாநிதி வன கிரிந்தே அசாஜி நாயக்க தேரரை இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து கலந்துரையாடியதுடன் அவரின் ஆசிகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த விகாராதிபதி, பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வந்துள்ள நீங்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் இந்த நாட்டில் நியாயமாக சிந்திக்கும் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் மத்தியில் உங்கள் அரசியல் செயற்பாடுகள் தொடர்பில் உயர்ந்த அபிப்பிராயம் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திட்டமிட்ட வகையில் அவதூறு பரப்பும் செயல்களை பொருட்படுத்தாமல் மக்கள் நலன் சார்ந்த பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் விகாராதிபதி அறிவுறுத்தியுள்ளார். இதனுடன் டக்ளஸ் தேவானந்தாவின் அரசியல் செயற்பாடுகளை எதிர்காலத்திலும் நாட்டு மக்கள் தொடர்ந்தும் எதிர்பார்த்து வருகின்றனர் எனவும் குறித்த சந்திப்பின் போது கலாநிதி வனக்கிரிந்தே அசாஜ் நாயக்க தேரர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் பதவியிலிருந்து ஹரிணி அமரசூரியவை நீக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் தற்போது இல்லை என்றும் அவர் அந்த பதவியில் தொடர்ந்து செயற்படுவார் என்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்படுமா அல்லது அவரிடமிருந்து கல்வி அமைச்சு பொறுப்பு பரிமாற்றப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், கல்வி மறுசீரமைப்பு என்பது மிக பரந்த மற்றும் சிக்கலான செயல்முறையாகும். அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மற்றும் ஒரு பிழை ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பில் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த விடயத்தை குறுகிய அரசியல் நோக்கில் சிலர் பயன்படுத்த முயற்சிக்கின்றனர். பிரதமர் பதவியில் எந்த மாற்றமும் ஏற்படாது. நாங்கள் அனைவரும் கூட்டு பொறுப்புடன் செயற்பட்டு வருகின்றோம். கல்வி அமைச்சு பொறுப்பையும் அவரே தொடர்ந்து வகிப்பார். கல்வி மறுசீரமைப்பு என்பது சவால் மிக்க பணியாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு நாம் உறுதியாக உள்ளோம். அதற்கான மக்கள் ஆணையம் எங்களிடம் உள்ளது என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெர தெரிவித்தார். பிரித்தானியாவுக்கு பயணம் செய்த விவகாரம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு குறித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளில் அதிகாரிகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடு மற்றும் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கே பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்த போது பொது நிதியிலிருந்து ரூபாய் 16.6 மில்லியன் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வழக்கு தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்குள் 2 மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணைகளின் முடிவுகளின் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்ய போதுமான ஆதாரங்கள் உள்ளதா என்பதை குறித்து கருத்து மோதல் உருவாகியுள்ளது. இந்த விசாரணைகளை சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் மேற்பார்வையிட்டு துணை சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரரா விசாரணை நடைமுறைகள் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் காரணமாக தனது பொறுப்பிலிருந்து விலகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவுக்கு எதிரான விசாரணைகளுக்கு பொறுப்பாக இருந்த துணை சொலிசிட்டர் ஜெனரல் ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது வேறு எவரோ மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ரணிலுக்கு எதிரான முதன்மை குற்றச்சாட்டை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லாத நிலையில் குற்றத்திற்கு உதவியதாக கூறி ஏக்கநாயக்கவுக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவித்தார். இதனுடன் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் மற்றும் விசாரணை தகவல்களின் அடிப்படையில் ரணில் அல்லது வேறு யாருக்கும் எதிரான குற்றவியல் வழக்குகளை தொடர முடியாது என கூறி சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்கவிடம் 6 பக்கங்களை கொண்ட அறிக்கையையும் அவர் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த விசாரணைகளின் தலைமை மேற்பார்வை அதிகாரியாக செயற்படும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இதற்கு முற்றிலும் மாறான கருத்தை முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. கிடைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய முடியும் என்று அவர் சட்டமா அதிபரிடம் தெரிவித்துள்ளதாகவும் இந்த நிலைப்பாட்டை விசாரணைகளை முன்னெடுத்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளும் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கியூபாவிலிருந்து நியூயார்க்குக்கு அங்கிருந்து இலங்கைக்கும் பயணம் செய்யும் போது ரணில் விக்ரமசிங்கே பிரித்தானியா வழியாக சென்றது அசாதாரணமானதல்ல என்றும் வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தின் அழைப்பை பெற்றிருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் தங்குமிட தேவைக்காக பிரித்தானியாவில் தங்கியிருப்பார் என்றும் துணை சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட கூறப்படும் அழைப்பு கடிதத்தின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த பரஸ்பர சட்ட உதவி சட்டத்தின் கீழ் பிரித்தானிய அதிகாரிகளிடமிருந்து முறையான அனுமதி அதாவது எம்எல்ஏ பெறாமல் சிஐடி குழு அந்நாட்டிற்கு சென்றது தொடர்பிலும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். முறையான அனுமதி இல்லாத காரணத்தால் அந்த அறிவிப்பு கடிதம் தொடர்பான சிஐடி குழுவால் அதிகாரப்பூர்வ அறிக்கையை பதிவு செய்ய முடியவில்லை என்றும் துணை சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டியுள்ளார். இதே நேரத்தில் சமன் ஏக்கநாயக்க தொடர்பான விசாரணை பதிவுகளை ஆய்வு செய்த பின்னர் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தனது மாறுபட்ட கருத்துக்களுடன் கூடிய 11 பக்க அறிக்கையை சட்டமா அதிபரிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த அறிக்கையை முன்னாள் ஜனாதிபதி செயலாளரை கைது செய்ய போதுமான ஆதாரங்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் பிரித்தானியாவுக்கு சென்ற சிஐடி குழு மேற்கொண்டு மேலதிக விசாரணைகளின் விவரங்கள் வழங்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் எழுத்துப்பூர்வமாக கோரியிருந்தாலும் இதுவரை சிஐடி அதிகாரிகளிடமிருந்து அதற்கான பதில் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது.
இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் இலங்கை தமிழ் சமூகத்திற்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நிலை காணப்படுவதாகவும் அவற்றை தடுக்கும் வகையில் இந்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மக்களின் குறைகளை தீர்க்கும் வகையிலான ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக இலங்கை அரசுடன் உயர்மட்ட தூதரக கலந்துரையாடல்களை இந்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதே தனது கடிதத்தின் நோக்கம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வாழும் தமிழ் சமூகத்தின் நலன் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பில் தமக்கு ஆழ்ந்த கவலை இருப்பதாகவும் அந்த விடயம் இந்திய பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களின் உரிமைகள் மற்றும் அபிலாஷைகளை நிலைநிறுத்துவதில் தமிழ்நாடு எப்போதும் முன்னணியில் இருந்து செயற்பட்டு வருவதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற வகையில் இந்தியாவிலும் இலங்கையிலும் உள்ள தமிழ் தலைவர்களிடமிருந்து பல கோரிக்கைகள் கிடைத்துள்ளதாகவும் அதன்படி இலங்கையில் முன்மொழியப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பு தொடர்பான விடயத்தை பிரதமர் மோடியின் கவனத்திற்கு கொண்டு வருவதே எமது கடமை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 77 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழர்கள் திட்டமிட்ட பாகுபாடு, இன வன்முறை மற்றும் அடிப்படை உரிமைகள் மறுப்பு ஆகியவற்றை எதிர்கொண்டு வருவதாகவும் சுதந்திரத்திற்கு பின்னர் உருவான ஒற்றையாட்சி அரசு கட்டமைப்பு இந்த நிலைக்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டு போர் முடிவடைந்த பின்னர் கடந்த 16 ஆண்டுகளாகவும் பாரம்பரியமாக தமிழர்கள் வாழ்ந்து வந்த பகுதிகளில் மக்கள் தொகை மாற்றங்கள், நில அபகரிப்புகள் மற்றும் தமிழ் அடையாளத்தின் சிதைவு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய இலங்கை அரசாங்கம் இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பெயரில் புதிய அரசியலமைப்பை கொண்டுவர முயற்சிகளை துரிதப்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த பின்னணியில் இலங்கை தமிழர்களுக்கான தனித்துவமான தேச அடையாளத்தை அங்கீகரித்தல், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தமிழர்களின் பாரம்பரிய தாயகமாக ஏற்றுக்கொள்ளல், தமிழ் தேசத்திற்காக தன்னாட்சி உரிமையை உறுதிப்படுத்தல் ஆகிய விடயங்களை அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் மலையக தமிழர்களுக்கான முழுமையான குடியுரிமை உரிமைகள் உட்பட அனைத்து குடிமக்களும் சமத்துவம் மற்றும் பாகுபாடின்மை உறுதி செய்யும் கூட்டாட்சி ஆட்சி முறைமை நிறுவ வேண்டும் என்றும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த அம்சங்கள் இடம்பெறாத எந்தவொரு புதிய அரசியலமைப்பும் அநீதி மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மையை மேலும் தீவிரப்படுத்தும் என்றும் அது மீண்டும் மோதல்கள் மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகளுக்கு வழிவகுக்கும் அபாயம் உள்ளதாகவும் முதலமைச்சர் எச்சரித்துள்ளார். இலங்கை தமிழர்களின் நிலையை தமிழ்நாட்டின் ஆழமான உணர்வு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் இலங்கையில் தமிழர்களின் நிலைமையில் ஏற்படும் எந்த ஒரு பின்னடைவையும் கூட இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளுக்கும் பிராந்திய நிலைத்தன்மைக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் மாகாணங்களுக்கு அதிகார பரவலாக்கம், இனச்சிறுபான்மையினரின் உரிமைகளுக்கு பாதுகாப்பு மற்றும் பன்முகத்தன்மை, சமத்துவம் ஆகிய கொள்கைகளை உறுதிப்படுத்தும் கூட்டாட்சி ஆட்சி முறையை உருவாக்குவதற்காக இந்திய அரசு இலங்கை மீது தேவையான அழுத்தங்களை செலுத்த வேண்டும் எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தின் மூலம் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு, வடமத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்மந்தோட்டை மாவட்டத்திலும் நாளை அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு, ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு சப்ரகமுவ, மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். ஏனைய கடற்பரப்புகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.
காற்றானது கிழக்கு முதல் வடகிழக்கு வரையான திசைகளில் இருந்து மணிக்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். சிலாபத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பரப்புகளிலும், காலியிலிருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவேல் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் மணிக்கு 45 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதன் காரணமாக குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.